ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியை வச்சு கொலக்கட்டை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. அதுவும் இல்லாம உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கவுனி அரிசிங்கும் போது அதுல எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல அந்த அரிசியை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டா பண்ணும் போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்துல ஆரோக்கியமும் நம்மளுக்கு வந்து சேரும். கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி கொலக்கட்டை நம்ம செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அரிசி வந்து நான் 1/2 கிலோ அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு கப்பு மெஷர்மெண்ட்ல சொல்லணும்னா, ஒரு கப்பு அந்த ஒரு கப்போட அளவு 250 எம்எல் தண்ணி பிடிக்கிற கப்புங்கிறது ஒரு கப்பு. அந்த கப்புல வந்து 2 1/2 கப்பு வந்து 1/2 கிலோ அரிசி வந்து வரும். நம்ம 2 1/2 கப்பு நம்ம அரிசியை வந்து அப்படி வந்து நம்ம கடாய்க்கு மாற்றி ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அரிசி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசியிலிருந்து நல்ல வாசனை வர மாதிரி, அரிசி நல்லா எல்லா பக்கமும் நல்லா வறுபடுற மாதிரி ஸ்டவ்வை வந்து ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி முடிச்சக்கப்புறமா அதை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அரிசி எல்லாமே நல்ல சூடு ஆறுனக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாருக்கு வந்து மாற்றணும். நான் இப்போ வந்து நல்ல சூடு ஆறுனக்கப்புறமா நான் அரிசி எல்லாத்தையுமே வந்து மிக்சர் ஜாருக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். சூட்டோட மாற்றி சூட்டோட வந்து அரைச்சி எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் அரிசியை நீங்கள் சூட்டோட அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் வந்து மாறும். அதே நேரத்தில் அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மையா வந்து நல்ல அதாவது பூ மாதிரி நல்ல மையா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. நான் எதனால சொல்கிறேன்னா, நீங்கள் சூட்டாக அரைச்சிங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஆறுனக்கப்புறமாவே நீங்கள் வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி அதை நல்லா வந்து ஒரு 2 டைம்லேருந்து ஒரு 3 டைம் இந்த அரிசியை வந்து நல்லா ஓரளவுக்கு பவுடர் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாற்றுற அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து அரை பற்றாது. ஒரு 2 3 டைம் நம்ம நல்லா அரைக்க தான் அது வந்து நல்ல மாவு மாதிரி மாறும். நல்ல ஒரு அளவுக்கு அரைச்சி நல்ல நம்மளுக்கு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சக்கப்புறமா அதை நம்ம அப்படியே வந்து நம்ம சேர்த்துட முடியாது. ஏன்னா அதில் வந்து ஓரளவுக்கு கொரன்னு வந்து இந்த அரிசிகள் வந்து அரைப்படாமல் இருக்கும். அதனால் நம்ம சல்லடையில் வந்து அதை நல்லா வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கிட போகிறோம். சல்லடைக்கு அப்படியே அதை மாற்றி ஓரளவுக்கு ரொம்ப சின்ன சைஸாக ஒரு மாவை வந்து சல்லடை பண்ணுற அளவுக்கு ஹோல்டு இருக்கிற சைஸ் சல்லடையை எடுத்து அதை நல்லா வந்து சல்லடையில் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். கீழே வந்து எனக்கு நல்ல மாவு வந்து கிடைச்சிருச்சு. அதே நேரத்தில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் கொரன்னு தான் இருக்குது. அது அதிகமான அளவில் இருந்தனால நம்மளுக்கு மாவு வந்து வேஸ்ட்டாக போயிருமே, அதாவது அரிசி வந்து வேஸ்ட்டாக போயிருமேங்கிறதுக்காண்டி திரும்பியும் அந்த கொரன்னு இருக்கிற அரிசியை வந்து நான் மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஒரு 2 டைம்லேருந்து ஒரு 3 டைம் திரும்பியும் நல்லா வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு திரும்பியும் சல்லடையில் வந்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அரிசியை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை எந்த அளவுக்கு நம்ம மாவாக கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய கொலக்கட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அரிசியை வேஸ்ட் பண்ணிடாமல் ஒரு 2 டைம்லேருந்து ஒரு 3 டைம் அது மாவாக மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு மாவு வந்து கிடைச்சிருச்சு. நீங்க கொரன்னு இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி கையில புடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நல்ல மாவான பக்குவத்தில் இருந்தால் தான் நீங்க வந்து உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த கொரன்னு இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது அது வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நல்ல மாவா வந்து சல்லடையில் சலிச்சு வந்து எடுத்து அதை அப்படி வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொலக்கட்டை செய்யறதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நெய் வந்து நல்லா சூடாக ஆரம்பிக்கட்டும். நெய் சூடாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம கொலக்கட்டைக்கு எப்பவுமே சேர்க்குற அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம நெய்யில் வந்து நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் அண்டிப்பருப்பு வந்து ஒரு 25 அண்டிப்பருப்பு நான் சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு அண்டிப்பருப்பு வந்து ஒரு அளவுக்கு பொன்னிறத்துக்கு மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறத்துக்கு மாறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து நம்ம மாற்றிட்டு நல்லா வந்து நம்ம கிறிஸ்மஸ் பழம் ஒரு 25 கிறிஸ்மஸ் பழம் வந்து சேர்த்துக்கிடுவோம். 25 கிறிஸ்மஸ் பழம் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அப்படி நம்ம நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுக்கும் போது நம்மளுக்கு கிறிஸ்மஸ் பழமும் நல்லா உப்பி நல்லா வந்து வதங்கிடும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அண்டிப்பருப்பு வந்து கூட கொஞ்சம் நல்லா வறுபட்டு பொன்னிறத்துலேருந்து மாறி ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடும். நம்மளுக்கு என்றைக்குமே முந்திரி பருப்பு வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு மாறிச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதனால் பொன்னிறத்தையும் தாண்டி ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கும் அதே நேரத்தில் கிறிஸ்மஸ்
கிறிஸ்மஸ் பழம் 2த்தையுமே நல்லா வந்து வறுத்தெடுத்து அதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றினக்கு அப்புறமா கடாயில் நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக வந்து நெய் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த நெய் நம்ம வந்து முதலே கூட தான் சேர்த்துருக்கோம். அந்த நெய் இருக்கட்டும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 1 கப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெயிட்டில் சொல்லணும்னா ஒரு 110 கிராம் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம அளவில் சொல்லணும்னா ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய் சேர்த்து அந்த தேங்காய் வந்து நெய்யில் வந்து லைட்டாக மட்டும் வறுத்துடுங்க. ரொம்ப அதாவது தேங்காய் வந்து கலர் மாறணும், ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறணும், பொன்னிறத்துக்கு மாறணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மட்டும் கலர் எதுவுமே மாறாத மாதிரி ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் வந்து ஓரளவுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் அது வந்து அப்படி பண்ணாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான இனிப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து சீனி வந்து சேர்க்க வேண்டாம், சேர்க்கக்கூடாது. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொண்டு வராது, அது நல்லாவும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா நீங்கள் வந்து ஜாங்கிரி அதாவது மண்டவளம் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 250 கிராம் வந்து சேர்த்துருக்கேன். 1.25 கப்பு வந்து வெயிட்ல இருக்கும். அதுவும் வந்து 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பு, ஒரு கப்புக்கு வந்து ஒரு 1.25 கப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து அந்த தேங்காயோட ஜஸ்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டு சர்க்கரை வந்து ஓரளவுக்கு உருகிறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம வந்து தண்ணி சேர்த்துடணும். ஏன்னா அது ஓரளவுக்கு அந்த ஹீட்டில் வந்து ஓரளவுக்கு கட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்ப கட்டி ஆகிட்டுனா தண்ணியில் சேர்த்து அது வந்து திரும்ப வந்து கரையிறதுக்கு வந்து டைம் எடுத்துரும். அதனால் ஜஸ்ட் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து தேங்காயோட ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து அளவு தண்ணி தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். 2 கப்பு தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி, 1 கப்புங்கும் போது 250 ml, 2 கப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன், 1/2 லிட்டரு. அந்த தண்ணி சேர்த்து ஜஸ்ட் அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை எல்லாமே கரையிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டு சர்க்கரை எல்லாமே கரைஞ்சக்கப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டோம். ஏலக்காய் சேர்த்தும் நல்லா வந்து அந்த தண்ணியோடையும் நாட்டு சர்க்கரையோடையும் தேங்காயோடையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம அந்த கவுனி அரிசியை வந்து பவுடர் ஆக்கியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். என்றைக்குமே நம்ம அந்த பவுடர் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து அது வந்து தண்ணியை குடிக்கும், இறுகும். அதனால் நம்மளுக்கு டைம் அதுக்கு தேவைப்படும். அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி பவுடரை வந்து சேர்த்துக்கிறோம். அது கூடவே வந்து அரிசி மாவும் வந்து நான் ஒரு 1/4 கப்பு வந்து சேர்த்துருக்கேன். வெயிட்டில் சொல்லணும்னா ஒரு 40 கிராம் வந்து நம்மளுக்கு வந்து அரிசி மாவு இருக்கும். அரிசி மாவு இதுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு, ஒரு பைண்டிங் கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே நேரத்தில் கவுனி அரிசி வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து கொண்டு வரும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கும் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம். அதனால அரிசி மாவு வந்து ஒரு 1/4 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம். ரெண்டுத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த தண்ணியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அது தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சு இந்த மாதிரி நல்லா வந்து இறுகிரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு இறுகினக்கு அப்புறமாவே நம்ம வந்து இனிப்பு வந்து சேர்த்தது கரெக்டா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். நான் இனிப்பு பார்த்ததுல வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 30 கிராம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 250 கிராம் சேர்த்தேன். இப்போ ஒரு 30 கிராம் 280 கிராம் சேர்த்துருக்கேன். 30 கிராமுங்கும் போது ஒரு கைப்பிடி பிடிச்சி நீங்கள் வந்து போட்டு ஒரு கைப்பிடி இருக்கும் 30 கிராமுங்கும் போது அந்த ஒரு கைப்பிடி சேர்த்து அது கூடவே நம்ம வறுத்து வச்ச நட்ஸையும் இப்போவே சேர்த்துக்கிடுவோம். நெய்யும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுவோம். நெய் போதும். ஏற்கனவே ஒரு 3 டீஸ்பூன், இப்போ ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 5 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கோம் மொத்தமாக. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு களி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நெய் சேர்த்தனால அது வந்து சட்டியை விட்டு பிரிகிற கன்சிஸ்டன்சிக்கு வரும். நெய் சேர்த்து நல்லா வந்து நம்ம கிண்டி விட அந்த நம்மளுக்கு மாவு வந்து சட்டியை விட்டு பிரிகிற கன்சிஸ்டன்சிக்கும் கரண்டியை விட்டு பிரிகிற கன்சிஸ்டன்சிக்கும் வரும். இந்த அளவுக்கு சட்டியை விட்டும் கரண்டியை விட்டும் பிரிகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறமா நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், நான் கையை வச்சு பிசையும் போதே கையில் ஒரு சைடு கூட நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஒட்டமாட்டிக்கு. இப்போ அப்படி வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்க போகிறேன். இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நீங்கள் ஆறுனக்கு அப்புறமும் கொஞ்சம் ஆறுனக்கு அப்புறமாவும் உருண்டை பிடிக்கலாம். சூடாகவே உருண்டை பிடிச்சா தான் உருண்டை பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. நான் சூடாக உருண்டை பிடிக்கேன். நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு மாவு வந்து சூடு இறங்கினக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம உருண்டை வந்து கொழக்கட்டைக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து பிடிக்க வேண்டாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸாக வந்து பிடிங்க. அப்போ தான் வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு ஒரு 20-30% வந்து நம்மளுக்கு ஏற்கனவே உருண்டை வந்து நல்லா மாவு வந்து வெந்திருக்கும். நம்ம ஒரு 70% மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொழக்கட்டைக்கு வந்து நம்ம வேக வைக்கணும் மாவை. அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக உருண்டை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக உருண்டையை வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை மாதிரி நல்ல கொழக்கட்டை சைஸுக்கு வந்து உருண்டை வந்து தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்தக்கப்புறமா அதை நம்ம வந்து அப்படி வந்து அவிச்சு எடுக்க போகிறோம். அவிச்சு
எடுக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து இட்லி கொப்பரை எடுத்துக்கலாம், குக்கர் எடுத்துக்கலாம், இல்ல இந்த மாரி கடாய் கூட நீங்க எடுத்துக்கலாம். எதுலனாலும் நீங்க வச்சு அவிச்சு எடுக்கலாம். நான் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து கீழ வந்து அவிக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு, மேல வந்து சட்டி வந்து வச்சுக்கிறேன். சட்டி மேல வந்து ஒவ்வொரு கொழுக்கட்டையா நம்ம வந்து வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். கீழ வந்து இலை விரிக்கணும் அப்படி எதுவுமே தேவையில்ல. நம்ம கொழுக்கட்டைய ஒண்ணாவே அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இதே நீங்க குக்கர்ல வைக்கீங்கன்னா, குக்கர்லயும் இந்த மாரி தண்ணி ஊத்தி ஒரு சட்டி வச்சு, நீங்க வந்து விசில் போடாம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிற மாரி இருக்கும். இட்லி கொப்பரையில வச்சாலும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி கடாயில வச்சாலும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிற மாரி இருக்கும். அதாவது நம்மளுக்கு இந்த மாவு வந்து வேகறதுக்கு உண்டான டைம்ங்கிறது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால எல்லா கொழுக்கட்டையும் நம்ம வந்து கடாயில வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து கொதிக்க விட போறோம். 10 நிமிஷம் நம்மளுக்கு கொதிச்சுதுன்னா, கொழுக்கட்டை வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துரும். 10 நிமிஷம் இப்ப நம்மளுக்கு வந்து ஆயிருச்சு. நல்லா வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சு. உடனே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம கொழுக்கட்டைய எடுக்க வேண்டாம். அது எடுக்கவும் முடியாது. ரொம்ப சுடும். அதனால நம்ம ஆறுனக்கு அப்புறமா, அதாவது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருக்கோம். இன்னொரு ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா ஆறட்டும். அந்த ஸ்டீம்லயே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வெந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை ரொம்ப சூப்பரா வந்து வரும். ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சூப்பரா வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்டா வந்து கிடைச்சிருச்சு. நம்ம கருப்பு கவுனி அரிசியை வச்சு பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அந்த கருப்பு கவுனி அரிசினாலே ரொம்ப ஆரோக்கியமானது. எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு. நம்மளுக்கு சுகருக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, நரம்புகளுக்கு நல்லதுங்கிற மாதிரி எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரிசியில ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்துல நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை ஒரு நல்ல ஸ்வீட்டா நம்ம பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் விட்டுறாம வீட்டுல எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன அளவுல நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வரும். நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.